நம்மளுடைய சேனலில் தினம் ஒரு குறள் அப்படின்னு நம்ம இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். நாட்டாம வரியில் பாரதி குறளில் தினம் ஒரு குறள். நம்ம ரெசிபியில் இன்றைக்கி என்ன எடுத்துக்க போகிறோம்னா பட்டாணி சாப்பாடு. அதுக்கு தேவையான இடிப்பொருள். வாங்க எபிசோடுக்குள்ளே போவோம். பீன்ஸு ஒரு 10-12 காய், ஒரு கேரட்டு, 2 தக்காளி, ஒரு 15-20 வெங்காயம், சின்ன வெங்காயம். சரிங்களா? பட்டாணியை ஊற வச்சிட்டோம். நைட்டே ஊறிட்டுருக்கு பட்டாணி. மறக்காமல் ஸ்லீப் பண்ணாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அடுத்தடுத்த வீடியோ வரும். மேலே தூக்காமல் அப்படியே வச்சு பார்த்துட்டு மேலே தூக்கிட்டு அப்படியே இந்த பெல் பட்டன் ஆன் பண்ணி மேலே தூக்கி விட்டுங்க. நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வரும். இப்போ நமக்கு தேவையான பொருள் எல்லாமே வெட்டி ரெடி பண்ணிட்டோம். வாங்க தாளிப்புக்கு போவோம். வெட்டுனதை பாருங்கள். இப்போ சரியா? கேரட்டு, பீன்ஸு, சின்ன வெங்காயம், தக்காளி, பட்டாணி ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்குறோம். வீடியோ ஸ்லீப் பண்ணாமல் கடைசி வரையிலையும் பாருங்கள். பயனுள்ளதாக இருக்கும். நான் பாரதி வரியில் விதை. வாங்க ரெசிபிக்குள்ளே போவோம். வாங்க இப்போ என்ன பண்ணணும், அடுப்பு பற்ற வைக்க போகிறோம் பாருங்கள். சரியா? ஆமாம், பற்ற வச்சு அடுப்பு எரியுது. ஆமாம், நமச்சிவாய நாராயணா, நமச்சிவாய நாராயணா, நமச்சிவாய நாராயணா, ஓம் நமச்சிவாய. சரிங்களா? ஆமாம், அடுப்பு எரியுது பார்த்துங்க. இப்போ என்ன பண்ணணும், எண்ணெய் எடுத்து ஊற்றி தாளிப்புக்கு போவோம். இப்போ என்ன பண்ணுறோம்னா தாளிப்புக்கு போகிறோம். வாங்க இங்கே பாருங்கள். சின்ன சீரகம் போட்டோம், கருவேப்பிலை போட்டோம். சரியா? சவுண்டு இருக்குதா? அடுத்தபடியாக ஒன்று ஒன்றா போடுறோம். வெங்காயம் போடுறோம். அந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா செவர வரட்டும். கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம் போட்டது. அடுத்தபடியாக தக்காளி 2 சின்ன தக்காளி எடுத்து வச்சுக்கிறோமா, அதை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். வேகட்டும். அடுத்தபடியாக வெட்டி வச்ச பீன்ஸு, கேரட்டை போட போகிறோம். போடவே மாட்டோம்னு இருந்த பீன்ஸு, கேரட்டை போடுறோம். சரியா? அள்ளியே போடும், கீழே கொட்டுது. கொஞ்சமாக அள்ளியே போடும். சரியா? டட்டட்டான் ஒத்திப்போ ஒத்திப்போ, இந்த விதை தான் ஒத்திப்போ. அடுத்தபடியாக எல்லாத்தையும் இப்படி கொட்ட முடியும். இப்போ ஒரு கிண்டை கிண்டுறோம் அப்படி எல்லாத்தையும். எண்ணெயில் வணங்கட்டும் அப்படி. சரிங்களா? ஒரு தம் வணங்கட்டும் அப்படி. இப்போ என்ன பண்ணால் பட்டாணியெல்லாம் போட்டோம். ஒரு கிண்டி விட்டுக்கிறோம். தேவையான அளவு உப்பு போட்டோம். கொஞ்சோண்டு மட்டன் மசாலா 1 ஸ்பூன், ஒரே ஒரு துளி 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டீஸ்பூனு மட்டன் மசாலா இல்லை சிக்கன் மசாலா போட்டுக்கிறோம். போட்டு இப்படி ஒரு கிண்டிக்கிறோம். கழுத்து என்ன பண்ணிக்கிறோம்னா எல்லாம் போட்டு கலந்து சரி கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது காய்கறியெல்லாம். சரிங்களா? காய்கறி, பட்டாணி, அரிசியோடு அதிகமாக இருக்குது. போட்டு ஒரே மட்டமாக தண்ணி வச்சுருக்கோம் ஈக்குவலாக. இப்போ கொஞ்ச நேரம் தம்மை ஓப்பன் பண்ணி விட்டு வேகட்டும். லேசாக தண்ணி கொதி வந்தோன்னா மூடி விட்டு 3 விசில் விட்ருவோம்.